அம்மா 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 கண்ணை திறந்து பாருமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா ப்ளீஸ்மா. அம்மா. விஸ்வா, அம்மாவுக்கு தலையில பலமா அடிபட்டதுனால அவளோட நர்வஸ் சிஸ்டம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அதனால அவளுக்கு பேசுறதுக்கு சிரமமா இருக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. விஸ்வா, அப்புறம் ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? அம்மா இந்த நிலைமையில இருக்கிற விஷயத்த எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சொல்லுங்கப்பா. அம்மா தான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாப்பா. அம்மா நிச்சயமா அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாங்க. நீங்க தான் என்கிட்ட போய் சொல்றீங்க, போய் சொல்றீங்கப்பா. விஸ்வா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு பைரவி அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டா கல்யாணமே செஞ்சிருக்க மாட்டோம்னு அவங்க ரொம்ப பயந்தாங்க. அதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற துளசி? உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்களா? ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எப்படி திடீர்னு இப்படி சொல்லுவாங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் நம்ப மாட்டேன். டே விஸ்வா, உங்க அம்மா ஏன் ஆசைப்பட்டா தெரியுமா? சொல்லுங்கப்பா, ஏன் ஆசைப்பட்டாங்க? என்ன, துளசி துளசி தாண்டா அவளோட பொண்ணு. இந்த விஷயமே பைரவிக்கு இப்பதான்டா தெரிய வந்தது. என்னப்பா சொல்றீங்க? துளசி அம்மாவோட பொண்ணுனா அப்போ நான் யாரு? உங்க மக இல்லையா? இல்ல விஸ்வா, நீ பைரவியோட மக இல்ல, சிவகாமியோட மக. நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். நீங்க எல்லாருமே போய் சொல்றீங்க. டே விஸ்வா, உங்க அம்மாவுக்கும் சிவகாமிக்கும் ஒரே நேரத்துல பிரசவம் பார்த்த டாக்டர் இவங்க தான். இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் நீ நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன்பா. யாரு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இதோ படுத்திருக்காங்களே, இவங்க தான் என்னோட அம்மா. நான் தான் உங்களோட ஒரே மகன். இதை யார் இல்லைன்னு சொன்னாலும்
நான் நம்ப மாட்டேன். டே விஸ்வா, நான் சொல்றத கேளுடா. யாரு எதுவும் பேச வேணாம். நான் யார் பேச்சையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. நான் எங்க அம்மா கூட தனியா இருக்கணும். எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க. விஸ்வா, ராஜன் சார் சொல்றதுதான்ப்பா உண்மை. உங்க அம்மா பைரவி இல்ல, சிவகாமி. ஒரு டாக்டர் நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா? விஸ்வா, அப்பாவும் டாக்டரும் சொல்றது உண்மைதான். இதுக்கப்புறம் யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் கொலைகாரன் ஆயிருவேன். முதல்ல எல்லாரும் இங்கிருந்து வெளியில போங்க. எங்க அம்மா பக்கத்துல வேற யாரும் இருக்க கூடாது. போங்க. விஸ்வா, சரி, யூ கூல் டவுன், கூல் டவுன். வாங்க துளசி, வாமா, வா. வாங்கக்கா, உள்ள வாங்க. வாமா. அக்கா, இது என் சித்தி வீடு. அவங்க இப்ப கொரோனா டைம்ன்றதுனால வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 மாசம் ஆகும். நீங்க இங்கேயே தங்கிக்கலாம்க்கா. பரவாயில்ல. வீடு கொஞ்ச நாளைக்கு தங்குற மாதிரி தான் இருக்கு. சரிக்கா. மாரி அக்கா, நீ போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாடா. சரிக்கா. பணம் வச்சிருக்கல? இருக்குக்கா. சரி போ. லக்ஷ்மி, என்ன ஆச்சுடி? ஏன் இப்படி கப்பல் கவுந்து போன மாதிரி சோகமா உட்கார்ந்திருக்க? கப்பல் கவுந்தா கூட பரவாயில்ல, என் வாழ்க்கையே கவுந்து போச்சே. அத நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். லக்ஷ்மி, நான் எதிர்பார்க்காதது எல்லாம் நடந்து போச்சு. என்ன என்ன பண்ண சொல்ற? நானும் உனக்காக தான் அந்த துளசியோட அம்மா அப்பாவை கட்டி போட்டு வச்சிருந்தேன். ஆனா அந்த பார்த்திபன் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். அவன் மட்டும் என் கஸ்டடியில இருந்து தப்பிக்கலன்னா இந்நேரம் விஸ்வா உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். எல்லாம் உன் கெட்ட நேரமா இல்ல ஏன் கெட்ட நேரமான்னு தெரியல. நல்லா வாயிலே வட சுடு. எப்ப பார்த்தாலும் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நான் நடத்தி காட்டுறேன்னு விதவிதமா சீன் போட்ட. இப்ப பாரு, நம்ம 2 பேருக்கும் மொத்தமா ஆப்பு வச்சுட்டா அந்த துளசி. இனிமே இங்க இருந்து நான் என்ன பண்றது? பேசாம ஊர் பக்கம் போய் இட்லி கடை வச்சு பொழப்ப நடத்த வேண்டியதுதான். ஏய், இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி புலம்புற? விஸ்வா துளசி கழுத்துல தாலி தானே கட்டினா. அவன் ஒன்னும் குடும்பம் நடத்தலையே. கொஞ்சம் பொறுமையாயிரு. அந்த துளசிய அவன் கூட நிம்மதியா வாழ விடாம பண்ணுவோம். என்னக்கா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றியா? முடியலக்கா, என்ன விட்டுரு. இங்க பாரு லக்ஷ்மி, குத்து சண்டையில நிறைய ரவுண்ட் இருக்கும். முதல் ரவுண்ட்ல தோத்துட்டா அடுத்த ரவுண்ட்ல ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி
இது ஒரு குடும்ப சண்டை. இப்ப முதல் ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் பல ரவுண்ட் இருக்கு. நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படியும் ஒரு நாள் அந்த துளசியை நாம ஜெயிச்சிடலாம். நீ ஈஸியா சொல்லிடுவ. ஆனா சண்டையில அடி வாங்குறது நானாச்சே. அந்த அடிய நான் தானே தாங்கி ஆகணும். நீ சும்மா வாத்தியார் மாதிரி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வெளியே இருந்து நல்லா சவுண்ட் விடுவ. ஆனா களத்துல நிக்கிறதுக்கு எனக்கு தானே கஷ்டம் தெரியும். லக்ஷ்மி, உன்னோட கஷ்டம் எனக்கும் புரியுது. நானும் என்னென்னமோ திட்டம் போட்டு உன்னை எப்படியாவது விஸ்வாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல நான் போட்ட கணக்கு எல்லாமே தப்பாயிடுது. ஆமா, ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சிருந்தா கணக்கு கரெக்டா போட்டிருக்கலாம். நீதான் கை நாட்டாச்சே, அதான் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. சரிடி, நான் போட்ட கணக்கு தான் ஃபெயில் ஆயிடுச்சு. இத்தனை நாளா நீ பைரவி அத்தை வீட்ல தானே இருந்த, என்னத்த பண்ணி கிழிச்ச? இதுல பைரவி அத்தை வேற உனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அப்பெல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியலன்னு தானே என்ன கூப்பிட்ட? நானும் என்னால முடிஞ்சத உனக்காக பண்ணேன். ஆனா உனக்கு என்ன ஏழரையோ எழவோ தெரியல, எதுவுமே சரியா வரல. இதுல சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காத. சரி, நான் ஒன்னும் குறை சொல்லல. ஆனா இப்ப இங்க இருந்து நான் என்ன பண்றது? அதான் விஸ்வா மாமாக்கும் துளசிக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? துளசி செத்து போயிட்டா விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும்ல. அதையும் பண்ணி பார்த்தாச்சே, அதுலயும் அவ சாகாம தப்பிச்சிட்டால. அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை அவளை கொல்ல பார்த்தோம், முடியாம தானே போச்சு. சரிடி, அதுக்கு இப்ப என்ன? ஒரு தடவைக்கு 2 தடவை குறி தவறி போச்சு, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இங்க பாரு, விஸ்வா உனக்கு வேணுமா வேணாமா? வேணும்க்கா. மாமா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படின்னா அந்த துளசி உயிரோடவே இருக்க கூடாது. அக்கா, பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், ஓகே தானக்கா? ம், சரிடா, அங்க வை. அக்கா, இன்னொரு விஷயம்க்கா. என்னடா, என்ன விஷயம்? நம்ம ஆக்சிடென்ட் பண்ணோம்ல, அந்த லேடியால பேசவே முடியலையா. நான் ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சேன்க்கா. சரி மாறி, நீ போ. தேவைப்பட்டா நானே உன்னை கூப்பிடுறேன். சரிங்கக்கா, நான் வரேன். ம். அக்கா, இப்ப என்ன பண்றதுக்கா? ஒருவேளை பைரவி அத்தை பொழைச்சு வந்து துளசிதான் அவங்க பொண்ணுன்னு சொல்லி அவளை ஏத்துக்கிட்டாங்கன்னா நான் என்னக்கா பண்றது? அவங்க தான் பேசவே முடியாம இருக்காங்கன்னு மாறி சொல்றான்ல. இன்னும் 2 நாள் பாப்போம். எனக்கு என்னமோ பைரவி அத்தை பொழைக்கவே மாட்டாங்கன்னு தான் தோணுது. சரி, பசிக்குது, வா போய் சாப்பிடலாம். விஸ்வா, துளசி கைய பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போப்பா. அம்மா, என்ன அம்மா நான் கூப்பிட்டேன்? ஆமாம்மா, நீங்க தான் என் அம்மான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்களை நான் அம்மானு கூப்பிட்டேன். அப்படி உங்களை கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
விஸ்வா, எனக்கும் நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன சிவகாமி, என் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பையன் விஸ்வா இங்க வரப்போறான். அவன் என்ன பார்த்து அம்மான்னு கூப்பிடுவான். அத நினைச்சு பார்த்தேன். அதான் என்னையே அறியாம கண் கலங்கிடுச்சுங்க. ஓ, அதுக்குள்ள உன் பையன் வந்து உன்னை அம்மான்னு கூப்பிடுவான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்க. இதுக்கு தானே நீ இவ்வளவு நாளா ஏங்கிட்டு இருந்த. சிவகாமி, உன்னோட ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. ஏங்க, கார் வர சத்தம் கேக்குதுங்க. பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்னங்க, இத பிடிங்க. நீங்க வத்தி பட்டிய ரெடியா வச்சுக்கோங்க. பசங்க வந்த உடனே ஆரத்தி எடுக்கணும். சரியா? வாங்க. விஸ்வா, ஒரு நிமிஷம் இருப்பா, ஆரத்தி எடுக்கணும். என்னங்க? ஆரத்தி வேணா, ஒரு மண்ணு வேணாம். தள்ளுங்க. டே விஸ்வா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சிவகாமி ஆரத்தி எடுக்கும்போது எதுக்கு அதை தட்டி விட்ட? அவ உங்க அம்மாடா. அவ எவ்வளவு ஆசையா வந்திருப்பா. இவங்க தான் என் அம்மா இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இவங்க எனக்கு ஆரத்தி எடுக்கணும்? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல பேச முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல எனக்கு ஆரத்தி தான் முக்கியமா? அண்ணே, என்னாச்சுனே? விஸ்வா ஏன் இவ்ளோ கோவமா இருக்கான்? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு சிவகாமி. நான், டாக்டர் எல்லாருமே இவங்கிட்ட உண்மையை சொல்லிட்டோம். ஆனா சார் அதெல்லாத்தையும் நம்ப மாட்டாராம். அவங்க அம்மா பைரவி எந்திரிச்சு வந்து உண்மையை சொன்னதா இவர் நம்புவாராம். ஆமா விஸ்வா, சிவகாமி தான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ. பைரவி உயிருக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவளோட குழந்தைய மாத்தி வச்சு தியாகம் பண்ணவ. அவளை அனாவசியமா சந்தேகப்படாதப்பா. இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? அங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா உங்க பொண்ணு துளசிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பைரவி எங்க அம்மாவே இல்லைன்னு சொல்றீங்களே. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல. உங்களெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. விஸ்வா,